பூவை நல்லா ஒரு 15 பூ எடுத்து கஷாயம் போட்டு பீரியட்ஸ் வந்த முதல் நாளும் ஒரு 3 வேளை குடிக்கணும் அப்படின்றாங்க. அதேமாரி 3ஆம் நாளும் 3 வேளை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாள் மட்டும் 3 வேளை குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 15 பூ ஒவ்வொரு வேளையும் 15 பூ 3 வேளையை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹெவி ப்ளீடிங் வந்து நல்லாவே 3ஆவது நாள்லேருந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு நல்லா மோஷன் போகணும் அப்படின்னா இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு மலச்சிக்கல் அதாவது அது சீரகம் மிளகு இது எல்லாமே போட்டு கடைஞ்சி இதை சாப்பிட்டு வந்தோம், வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்காது. அப்புறம் இந்த கீரை வந்து நல்லா பசி தூண்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செரிமானத்துக்கும் உதவும், பசி தூண்டியாகவும் இருக்கும், மலச்சிக்கலும் வராது, அப்போது வயிற்றுப்புண்ணையும் ஆற்றும். அப்போது இது உடம்புக்கு நமக்கு எந்த செரிமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய இந்த கீரையை வாரம் 2 முறையாவது அப்படி இல்லைன்னா கலவை கூட்டுக்கீரையாவது இந்த பண்ணை